பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். நம்ம இப்போ சமையல் பண்ண ஆரம்பிச்சாச்சுங்கோ. என்ன சமையல் பார்க்கலாமாங்கோ? வேர்க்கடலை வறுக்குறோங்கோ. வெங்காயம் கட் பண்ணி வச்சாச்சு. நீ பூண்டை வந்து தட்டுன்னு தட்டணும். என்னோட ஃபேவரட் வெந்தயக்கீரை கழுவி வச்சாச்சு. இங்கே பருப்பை வேக போட்டாச்சு. இந்த சட்டிகளை என்ன ஒளிஞ்சிருக்கு? ஜீரா ரைஸ். இன்னைக்கு நம்ம வீட்டில் தூள் கலப்ப போகுது. ஜீரா ரைஸ், பிக்காதால், மேத்திக்கா சப்ஜி. இதை இப்போ தம்மில் போட்டிருக்கேன். டக்குன்னு மூடிடுவோம். பச்சை மிளகாவும் குட்டி குட்டியாக கட் பண்ணியாச்சு. எந்த ஒரு கீரைக்குமே கண்டிப்பாக பூண்டு சேர்க்கணும். அது மேத்தி சப்ஜியில் பூண்டு சேர்க்கலைன்னா அந்த மனம் குணம் வராது. இப்போ கடுகு ஜீரகத்தை வெடிக்க விட்டாச்சு. கீரைக்கு நம்ம கருவேப்பிலை போடணுமான்னு நினைக்காதீங்க, போடுங்க. அப்போ தான் மனம் வரும். நீங்கள் நினைக்கலாம் இதுவும் பச்சை அதுவும் பச்சை போடணுமா? போட்டால் தான் கருவேப்பிலை இல்லாத சமையல் குப்பையில் அவ்வளோ மனமாக இருக்கும் கருவேப்பிலை போட்டால். இப்போ பூண்டு ராஜா, பச்சை மிளகா ராணியும் சேர்த்துருவோம். நம்ம ராஜ உறுப்பை காப்பாற்றுறதும் இஞ்சி பூண்டு தான். எந்த ஒரு சப்ஜிலையும் நீங்கள் இஞ்சி பூண்டு போடுங்க, தானாகவே ருசி மனம் குணம் எல்லாம் வந்துடும். இப்போ நம்ம வேர்க்கடலை பொடிச்சிக்கலாம். இப்போ நம்ம வேர்க்கடலையை பொடிச்சாச்சு. உப்பு இல்லா பண்டம் குப்பையிலே. ஒரு மனுஷனுக்கு எப்படி உசுறு முக்கியமோ அதே மாதிரி ஒரு சமையலுக்கும் உப்பு முக்கியம். ஓகே, அதே மாதிரி வயிறு புண்ணு இருக்கா, வாய் புண்ணு இருக்கா, கண்டிப்பாக மஞ்சளை உணவில் அதிகமாக சேர்த்துக்கங்க. பெரியவங்க சும்மா சொன்னாங்க நம்ம உணவே மருந்துன்னு. இந்த மருந்தெல்லாம் விட்டுட்டு நம்மலாம் பொறிஞ்சிட்டு பூண்டு கருவேப்பிலை. இங்கே நம்ம தாலும் சூப்பராக ரெடி ஆகிட்டு மல்லி இலை. பிக்காதாளுக்கு 2 விஷயம் கண்டிப்பாக சேர்க்கணும். ஒன்று மல்லி இலையும் தாளிக்கும் போது கண்டிப்பாக பூண்டு சேர்க்கணும். நான் வந்து பருப்பு வேக வைக்கும் போதே பூண்டு போட்டேன். தாளித்து கொட்டும் போது பூண்டு போடும் போது அதோட பிக்காதாலோட டேஸ்ட் வேறு லெவல் வரும். அது மாதிரி பூண்டு பேஸ்ட் போடக்கூடாது. பூண்டை இடித்து தான் போடணும். அப்போ தான் மனம் வரும். பேஸ்ட்டில் வந்து அந்த மனம் வர்றதில்லை. இப்போ நம்ம மணக்கும் பிக்காதால் ரெடி. இப்போ நம்ம வெந்தயக்கீரை ரெடி. மலை சாரல் போல் வேர்க்கடலை தூவிடலாம். இப்போ அப்படியே பூ போல் கிண்டி விட்டுடலாம். பிக்காதாலுக்கும் வெந்தயக்கீரைக்கும் வேறு லெவல் காம்பினேஷன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தான உணவு சப்பாத்தி. துவச்சி பிசைஞ்சாச்சு. அடுத்து சப்பாத்தி பண்ணலாமா? வாங்க சப்பாத்தி பண்ணலாம். மாவை தேய்ச்சாச்சு. இப்போ கல்லில் போட்டுடலாம். இப்போ சப்பாத்தி ரெடி. கொஞ்சோண்டு கீருக்கு பற்றிலாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இப்படி வச்சு தேய்ச்சி இதெல்லாம் நம்ம பணம் கொடுத்து வாங்கினது சும்மா வரல. அதான் தேய்ச்சி எடுத்துட்டேன்னா சூடு ஆறுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கீ எடுத்து இப்படி ராவி விட்டுருணும். இந்த ஜீரா ரைஸ் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. ஒரு அரிசிக்கு 2 ஜீரகம் வந்திருக்கு. ஏன்னா இதை வந்து ஜீரகம் கொஞ்சம் கூடுதல் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக வரும். சாமிக்கு சாப்பாடு கொடுக்குற பேர் நமக்கு இல்லை. நான் வேணுமோ ஐஸ் வச்சு கேட்கலாம். அப்புறம் வரீங்களா சாமிக்கு ஐஸ் வைக்கிறதுக்கு? எனக்கு மட்டும்தான் கொடுப்பாரு, உங்களுக்கு கொடுக்க மாட்டார். ஆமாம், நான் கதையாக வாங்கிட்டு வந்துடுவேன். இந்த பதிவு பிடிச்சா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல பதிவு சந்திக்கிறேன். லவ் யூ.